தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் 17வது நாளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைவர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காலையில் சாப்பிடுவதற்காக புறப்பட்டவர்களை வழியிலேயே மறித்து காவல்துறையினர் கைது செய்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் 17வது நாளாக போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய நிர்வாகிகள், தலைவர், துணைத் தலைவர், அதே போல பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 7 பேர். இந்த 7 பேர் நேற்று காலை ஒரு 9 அல்லது 10 மணி அளவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிடுவதற்காக சென்ற போது காவல்துறையினர் அவர்களை வாகனத்தை கொண்டு வந்து அதிலே ஏற சொல்லி கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றதாக மற்ற ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். தற்போது 24 மணி நேரத்தை கடந்தும் அவர்கள் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை என்றும் சொல்கிறார்கள். ஒரு சிலரை மதுரைக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும், ஒரு சிலரை அவர்களது வீட்டிற்கு கொண்டு சென்று வீட்டு காவலில் வைத்திருப்பதாகவும் தகவலாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்த மாநில தலைவர், பொதுச் செயலாளர் ராபர்ட், அதே போல துணைத் தலைவர் உள்ளிட்ட அந்த 7 நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அந்த 7 நிர்வாகிகளுடைய செல்போன்களும் தற்போது காவல்துறை வசம் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். தொடர்ந்து மற்ற நிர்வாகிகள், ஆசிரியர்கள் அல்லது மாவட்ட பொறுப்பாளர்கள் போன்றோர் அந்த ஆசிரியர்களை, அந்த சங்கத்தை சார்ந்தவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு கடந்த 16 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். தினசரி நாம் செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையினுடைய டிபிஐ வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், அதுபோல சென்னையினுடைய முக்கியமான பிரதான சாலைகளை முற்றுகையிடுவது, தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவது என்று பல கட்ட போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த இந்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வேண்டும். அதுவரை நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்போம். 2009க்கு பிறகு நியமனம் செய்யப்பட்ட எங்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்படுகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு 24 மணி நேரத்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது வரை அவர்களுக்கு என்ன ஆனது என்ற விவரம் தெரியவில்லை என்று சக ஆசிரியர்கள் தொடர்ந்து அவர்கள் சோகத்திலே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று 17வது நாளாக அந்த முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். முன்னணி நிர்வாகிகளை கைது செய்து விட்டால் எங்களை முடக்கி விடலாம் என்று காவல்துறை நினைக்கக்கூடாது. நாங்கள் தன்னிச்சையாக போராடுவோம் என்று அந்த ஆசிரியர்கள் நாம் கேட்கும் போது சொல்கிறார்கள். இன்றைய தினம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஒன்று திரண்டு போராடப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமையே பள்ளிகள் திறக்கப்பட்டது. பள்ளிகள் திறக்கப்பட்டு 5-6 நாட்கள் ஆகியும் கூட தற்போது வரை அவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை நாங்கள் வகுப்புகளுக்கு செல்ல மாட்டோம் என்று சொல்லி வகுப்புகளை புறக்கணித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே அடுத்த வாரத்தில் இருந்தாவது இந்த ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி வரக்கூடிய நிலையில முன்னணி நிர்வாகிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆனது, எந்த காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள் என்ற விவரங்களையாவது முதலில் வெளியிட வேண்டும். அப்போதுதான் நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்று அந்த ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.